படத்துல கோ-டைரக்டர் விஜய் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல படமா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் பேஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ August 1st ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் தியேட்டர் போய் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். First of all, இது என்னோட டெபியூ மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஷ்ரஃப் சார் as well as மகேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. இந்த படத்தில் நான் கண்டிப்பாக போய் பாருங்க. தேங்க்யூ. அடுத்ததாக ஸ்டன் மாஸ்டர் 2. நான் இப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷனில் நானும் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அண்ட் தேங்க்ஸ் டு மை மாஸ்டர் ஜி கனல் கண்ணன் சார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த மகேஷ் சார், அதுக்கப்புறம் டைரக்டர் அஷ்ரஃப் சார், காசி சார், எல்லாருமே கிரேட். என்ன சொல்கிறது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதே மாதிரி மகேஷ் சார் வந்துட்டு எல்லாமே டூப் ஒர்க்லாம் வந்துட்டு எல்லாமே அந்த டூப்புமே வேண்டாம், அவருக்கு டூப்பு செட் ஆகாதுன்னு வைங்களேன். அவருடைய பாடி கண்டிஷனுக்கு எல்லாம் ஹாலிவுட்லேருந்து தான் கொண்டு வரணும். பட் அவரே வந்துட்டு எல்லா ஷார்ட்ஸுமே பண்ணார். அதை நான் சொல்லி ஆகணும். ஒரு இன்ஸ்டன்ட்டில் வந்துட்டு ஒரு 4th ஃப்ளோர்லேருந்து ஒரு டூப் ஷாட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் அது வேண்டாம், நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே ஹேங் பண்ணார். 1 day ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வித் பேர் பாடியோட எந்த ஒரு ஷோட்ஸோ வேறு எதுவும் வந்து யூஸ் பண்ணாமல் பேர் பாடியோட வந்து மேலேருந்து 4th ஃப்ளோர் வந்து கீழே லை டவுன் ஆகி பண்ணார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஜிமிஜிப்பாக இருக்கட்டும், என்னென்ன கேட்டோமோ, என்னென்ன ஃபைட்டர்ஸ் எத்தனை வேணும்னு சொல்லி கேட்டோமோ எதுவுமே நெக்லெக்ட் பண்ணாமல் மூஞ்சி சொல்லிக்காமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அஷ்ரஃப் சார் சொல்லி ஆகணும். ஒன்று நான் தலையை சுரிஞ்சுட்டேன்டா இந்த தேவையில்லாத வேலைன்னு சொன்னாங்க. ஆனால் போக போக புரிஞ்சுது ஹவு டிஃபிகல்ட் மூவிஸ் பீப்புள் சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல, அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அஷ்ரஃப். எடிட்டிங்கும் ஃபேண்டாஸ்டிக். நான் எதிர்பார்த்த விட நல்லா வந்திருக்குது. ஆனால் அது தான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் நேராக நீங்கள் பார்க்கும்போது தான் புரியும். 4 பாட்டு இருக்குதுல்ல, ரொம்ப நல்ல சாங்ஸ் எல்லாமே. And everybody is really done well. Anita, right? Anita has done a wonderful job, and so is practically everybody, even a little part, they have done really well. It was very hard working. Enga Kasi anne kaanilla. As usual இப்படி தான் உட்கார்ந்துருப்பாரு. ஆனால் அவர் இல்லாமல் இந்த படம் இல்லை. ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி மகேஷ் uncle for having me on your film and Ashraf uncle for letting me sing for your film. Of course அப்பா. முழு படம் like it's awesome. I watched it. It's incredible. The whole cast crew சூப்பராக பண்ணீங்க. I am so excited for you to all watch it. Thank you to Arnanna as well for having me on the soundtrack. It's an awesome song. இது ஒரு சூப்பர் படமாக இருக்க போது. ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. And I loved singing the song. It's a beautiful love melody song that I sang with Arnanna. So yeah, I sing a couple of lines. Yen malay malaye pudu bellai malaye. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எவ்ரி டைம் நான் இங்கே வந்து நிற்கும்போது எவ்ரி டைம் ஐ கெட் ஸ்கேர்ட். ஸோ டுடே நான் அதே யோசிச்சுட்டு இருந்தேன் எதுக்குன்னு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் first of all I want to say thank you to all of you, to the media, press, எல்லாருக்குமே. And secondly, I want to thank the industry. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I have to say that because initially when I came to the industry தமிழ் தெரியாது, ஆக்டிங் வராது, அண்ட் வேற ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கேன். பட் எதுவுமே கண்டுக்காம இங்கே மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் how do I say, டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இங்கே காளி அண்ட் இஸ்பேர் ராஜேந்திரனி சிங்கப்பெண்ணை அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த படம் கூட. ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர். மிஸ்கின் சாருடைய ராட்சசி பிசாசு படத்தை கன்னடத்தில் வந்து ராட்சசின்னு நான் வந்து ரீமேக் பண்ணியிருந்தேன். பட் இது கன்னடத்தில், இங்கே வந்து தமிழில் வந்துட்டு இதுதான் என்னுடைய முதல் படம். ஸோ அதுதான் என்னுடைய முதல் பக்கம். சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம், எனக்கு முதல் பக்கம். என்னுடைய தயாரிப்பாளர் மகேஸ்வரன் தேவதாஸ் அவருக்கும் வந்துட்டு இது முதல் பக்கம்தான். நான் வந்து நம்மளுடைய இயக்குனர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால இங்கே
என்ன படம் மோஸ்ட்லி இங்கே ஏதாவது வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஷோ போட்டாலோ எது போட்டாலும் மோஸ்ட்லி இங்கே நான் வந்திருக்கிறேன். வந்து அந்த இடத்துல உட்காருவேன். அங்கிருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு 10 பேர் தான் தெரிவாங்க. அப்போ ஈஸியாக தெரியும். ஆனால் இங்கிருந்து பார்க்கும்போது 100 பேர் தெரியுறாங்க. ஓ, ஒவ்வொருத்தர் பேசும்போது தயங்கிட்டு இருந்தது, பயந்துட்டு இருந்தது இதுதானாங்கிறது இப்போ தெரியுது. இது ஒரு முக்கியமான மேடை. இந்த மேடைக்கு வந்து ஆசைப்படாத உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த மேடை கிடைக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் வேற ஒன்று அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் உணர்ந்து சொல்கிறேன். நான் நல்லா லென்த்தாக டயலாக் நிறைய எழுதி இவரை வந்து இது பண்ணுவோம். ஆனால் எனக்கு ஒரு சேலஞ்சு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிமில் வில்லனாக நடிக்கணும். வில்லனுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஹீரோக்கு ஷார்ட் ஃபிலிம். இல்லைன்னா நம்ம ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைன் சின்ன. ஆனால் நீங்க சொன்ன டைமுக்குள்ளார இந்த படத்தை முடிக்கணும், அது மட்டும் தான் உங்களுக்கான டாஸ்க் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னா. அப்புறம் அதுக்கு கீழே வந்து நம்ம மேனேஜர் காசி சார் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய படத்தை வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தவர். அவருக்கு வந்து தெரியும் நம்ம என்ன சொன்னாலும் எத்தனை நிமிஷத்துல எத்தனை நேரத்துல அந்த பொருள் இங்கே வரும் அப்படிங்கிறது வந்துட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்துட்டு ஷூட்டிங்ல எந்த ஒரு குழப்பம் இல்லாம ஒரு செட்டப் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு பண்ணி கொடுக்கறதுனால நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த படம் இத்தனை நாளில் முடிக்கிறேன் அப்படின்னா அதே நாள்ல முடிச்சேன். ஒரு நாள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணாம அந்த படத்தை வந்து நான் முடிச்சேன். அப்புறம் முருகதாஸ் சார்ட்ட இருந்து ஒரு விஷயத்த வந்துட்டு நான் கத்துக்கிட்ட வெளியில வந்த விஷயம் என்னன்னா, அவர் ஒரு கதை முதல்ல வந்து டிஸ்கஷன்ல பேசும்போது முதல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் எண்டு வரைக்கும் எனக்கு என்னுடைய டீம்ல வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருந்த என்னுடைய கோ-டைரக்டர் விஜய் அண்டு கணேஷ் சார் இவர்களுக்கெல்லாம் வந்து நான் நன்றி சொல்றேன். உதவிக்குனர்களுக்கு சொல்லலைன்னா அவங்களுடைய ஒரு பிரச்சனை என்னன்னா, படம் முடிஞ்சு பூசணிக்காய் உடச்சிட்டு போன உடனே அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கான்டாக்ட் வந்து நம்ம வச்சுக்க முடியல. ஏன்னா அவங்க வேற படத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவர்களுக்கு வந்துட்டு இந்த மேடையில் வந்து ஏன்னா அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். முடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணோன்னா அந்த நாள் ஷூட் வந்து அந்த அன்னைக்கு கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் ஆகாம ஒரு 4 ஷாட் வந்து பேலன்ஸ் அப்படின்னா அப்படி தள்ளி போவோம். அது அப்போ அதுக்கு காரணம் அப்போ நான் வந்து அதை பெருமையை சொல்ல முடியாது. ஸோ என்னுடைய பெருமையை நான் இப்ப பேசுற ஒரு காரணம் எல்லா விஷயத்துக்கும் அவர் ஓடுனார். எல்லா விஷயத்துக்கும் சென்சாரா ஓகே நாளைக்கு இப்ப இன்னைக்கு இந்த இடத்துல ஸ்கிரீனிங் ஆறதுக்கு வந்துட்டு அவர் கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து கரெக்டாக கொடுத்துட்டு சவுண்டு செக்கிங் பண்ணி எல்லாம் சார் பக்கா சார் அப்படிங்கிற. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதனால வந்து துர்கேஷ் அவருக்கு வந்துட்டு நான் மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இதில் விட்டு போன யாராவது இருக்காங்களா? எடிட்டர் இதில் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த படத்தை வந்து ஒரு படம் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதனையா இருந்தால் கூட படத்தை ரிலீஸ் பண்றதுங்கிறது அது இன்னொரு சாதனை. ஒரு இயக்குனருக்கு வந்து 3 வெற்றிகள். ஒரு இயக்குனர் ஆகும்போது 3 வெற்றி. முதல் வெற்றி என்னன்னா, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்றது முதல் வெற்றி. ஒரு ப்ரொடியூசருக்கு கதை பிடிச்சிருக்கு, நீதான்ப்பா டைரக்டர் அப்படின்னு சொன்னானா அன்னையிலிருந்து நமக்கு முதல் வெற்றி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். 2வது வெற்றி, நம்ம அந்த ஷூட்டிங்கை முடிச்சு பூசணிக்காய் உடைக்கிற பாருங்க, அப்பா எத்தனையோ வருஷம் கனவு அதை வந்து மொத்தமா எடுத்து உடைச்சுட்டா சக்சஸ் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது 2வது வெற்றி. 3வது வெற்றி வந்துட்டு இதை வந்து நல்லபடியா தியேட்டருக்கு கொண்டு வரும், ஸ்கிரீனிங் கொண்டு வரும். நம்ம நல்ல படத்தை எடுத்தோம், ஆனா தியேட்டர் கிடைக்கலையே, நம்ம நினைச்ச மாதிரி கிடைக்கலையே, நம்ம நினைச்ச அளவுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணலையே, சரி ப்ரொமோஷன் வேற மாதிரி பண்ணியிருந்தா அந்த படம் வேற மாதிரி வந்திருக்குமே அப்படிங்கிற ஏக்கம் வந்து சில சின்ன படங்கள் பண்ண நிறைய இயக்குநர்கள் வந்துட்டு எங்கிட்டே வந்து ஒரு குறையாவே சொல்லியிருக்கிறதெல்லாம் நானும் கேட்டிருக்கிறேன். அனிதா எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதி படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எல்லாம் ஃபேமிலியோட போய் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. ஓகே, நீ இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அப்படின்னு சொன்னீங்க நீங்க. 1 year why took so much time? நீங்க எக்ஸிகியூஷன் பண்ணீங்க, அது கூட ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து பார்த்துட்டீங்க, படமும் முடிஞ்சிருச்சு. then why you took 1 year to edit? நாங்க அந்த டயத்துக்கு வெயிட் பண்ணினோன்றது வேற, பட் ஸ்டில் ஐ வாஸ் சிஸ்லிங் த படம்ன்றதுக்கான ரீசன் இல்லை. ஏன்னா அந்த ஒரு டைம்ல சார் அந்த 1 year இருக்குல்ல, எடிட் பண்றது ஒரு பக்கம். அந்த டைம்ல வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா புது படம் எல்லாமே வெளியே வரல, எல்லாம் பழைய படமாவே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்ணன், கில்லி இதெல்லாம் திருப்பி வந்துட்டு இருந்துச்சு. ஒரு டைம் இருந்துச்சு, அந்த டைம் சரியா இருக்கணும் இல்லையா?
அந்த மார்க்கெட்டிங்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ அந்த ஒரு டைம் வந்து மஞ்சுபல் பாய்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ சே லெட்ஸ் வெயிட், அந்த ஒரு டைம் வரட்டும் கரெக்டாக. பட் வில் ஜஸ்ட் கீப், ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லரை எடிட் பண்ணுறது இருக்குல்ல, நாட் அ ஈஸி ஜாப். அந்த கரெக்டாக அந்த மீட்டரில் உட்காரணும், ரைட். அப்புறம் பாட்டு இருக்குது, அந்த பாட்டை நம்ம திருப்பி இது பண்ணோம். அந்த பாட்டை வந்து மாஸ்டரிங் கூட நம்ம லண்டனில் கூட கொண்டு செஞ்சுட்டு வந்தோம். அந்த குவாலிட்டியை கொண்டு வருவோம், கரெக்டான டைமில் கொண்டு போவோம். ஏன்னா படம் வந்து 4 கோடியோ 5 கோடியோ அதை நம்ம கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும். பிகாஸ் நான் வந்து பிஸ்னஸ் மேன். அது டைம் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கணும், கரெக்டான டைமில் வரணும். ஸோ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணது லாஸ்ட் இயர் நவம்பர். அங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்குன்னா ஒரு 1 to 2 weeks டைம் ஃப்ரேம் வேணும் கரெக்டான டைமில் வெளியாக்குறதுக்கு, இல்லையா? கரெக்டாக இப்போ அமைஞ்சிச்சு. எனக்கு வந்து மார்ச்சில் ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தா கூட பண்ணியிருப்போம். ஆனால் பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு ஸ்க்ரீன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும், அதெல்லாம் பிளான் பண்ணணும். சும்மா எடுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது, ரைட். படம் நல்லா இருக்கும், ஆனால் நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தோன்னா படம் நல்லா ரீச் வராது, இல்லையா? ஸோ கரெக்டாக பொறுமையாக கொண்டு போயிருக்கோம்.